என்று முதல் ஏற்பட்ட அவமானம், என்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ, என்றைக்கு நான் பிரயாணமாய் போகும்போது என்னுடைய பிரயாணத்தை தடுத்து என்னுடைய பிரயாணத்தில் என்னுடைய பார்வையை குருடாக்கி என்னை 3 நாள் உபவாசிக்க வைத்து எனக்கு கண் பார்வையை கொடுத்தாரோ, அதற்கு அப்புறமா ஏற்பட்ட சம்பவங்கள் தான் இது எல்லாமே. அதற்கு முன்பாக பவுலை ஒருவனும் தொட்டு பார்க்க முடியாது. ஆனா பவுல் என்றைக்கு கர்த்தருக்காய் வாழுவேன் என்று வாழ ஆரம்பித்தானோ, அன்று முதல் அவருக்கு ஏற்பட்டதுதான் இந்த அவமானங்கள் எல்லாம். அப்ப நாம் என்றைக்கு இயேசுவுக்காக வாழுவோம் என்று உண்மையான ஒரு பொருத்தனையின் வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கிறோமோ, அன்று முதல் நமக்கு பலவீனங்கள் தொடர ஆரம்பிக்கும். அன்று முதல் நமக்கு பலவீனங்கள் தொடர ஆரம்பிக்கும். அப்ப பலவீனங்கள் தொடர ஆரம்பிக்கிறதுனால நான் கிறிஸ்துவுக்காக வாழுகிற வாழ்க்கையை விட்டு பின்வாங்குவேன் என்று நாம் பின்வாங்குவோம் என்றால், நம்மை போல் பரிதபிக்கப்பட்ட ஜனங்கள் வேற யாரும் இருக்க முடியாது. ஆனா பவுல் சொல்றாரு, என்ன நடந்தாலும், இதைத்தான் பவுல் ஜெபித்திருப்பார் நான் நினைக்கிறேன். அவருக்கு அடிக்கடி ஏற்படுகிற பலவீனங்கள் மக்களால வரக்கூடிய பலவீனங்கள் தான். ஒன்னு அரசனால வரும், இல்ல காவலாளியால வரும், இல்ல ஜனங்களால வரும், இல்ல புறஜாதி மக்கள் யாரால ஒருத்தரால அவருக்கு எதையாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஒன்னு இயற்கை கொடுக்கும், இல்ல விஷப்பூச்சி ஏதாவது கொடுக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். கடல்ல போனாலும் பிரச்சனை, வனாந்தரத்துக்கு போனாலும் பிரச்சனை, நண்பரோட போனாலும் பிரச்சனை, சொந்த ஊருக்கு போனாலும் பிரச்சனை, பக்கத்து ஊருக்கு போனாலும் பிரச்சனை, எங்க போனாலும் எனக்கு பிரச்சனை தான் என்ன வருது. நான் ஜெபம் பண்ண இயேசுநாதர்ட்ட, ஆண்டவரே நான் போற இடமெல்லாம் எனக்கு பிரச்சனையா இருக்கு, இந்த பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எனக்கு கொடுங்க. நான் 1 முறை ஜெபம் பண்ணேன், 2 முறை ஜெபம் பண்ணேன், 3 முறை ஜெபம் பண்ணேன். அவர் ஒரு வார்த்தையை கொடுத்து, என் கிருபை உனக்கு போதும், நீ பிரச்சனையை போய் என்ன பண்ணு, ஃபேஸ் பண்ணு, என் கிருபையை கொடுத்து என்ன பண்ணிட்டார், அனுப்பிட்டார்.